கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை தியானிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான் என்பதே. ஆமென். இந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சபை பிலதெல்பியா சபை என்று சொல்லப்படுகிறது. இந்த பிலதெல்பியா சபையினுடைய கூட்டத்தில் இருக்கின்ற குணங்களை குறித்து இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்கிறார். இந்த கொஞ்ச பலன் என்பது என்ன? இன்றைக்கு அநேக மனுஷர்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ இடங்களில் ஒரு பிற்படுத்தப்பட்ட நிலைமைகளில் தள்ளப்படுகிறதும் உண்டு. அதாவது ஏதோ ஒவ்வொரு விதங்களிலே அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஒரு சிலர்கள் அதிகாரத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, ஒரு சிலர்கள் ஐஸ்வர்யத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, ஒரு சிலவர்கள் படிப்பறிவில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, ஒரு சிலவர்கள் இந்த உலக பிரகாரமாக மனுஷர்களுடைய அந்த சிந்தை நிமித்தமாக ஜாதியில் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள்லாம் ஆலயத்தில் அவர்கள் சில ஆலயங்களில், எல்லா சபைகளிலும் கிடையாது, சில சபைகளில் பார்க்கப்படும் பொழுது இவர்கள்லாம் ஒதுக்கி வைத்து அவர்களை அலட்சியம் பண்ணுவது அல்லது அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருப்பது, இது போன்ற காரியங்கள்லாம் பல சபைகளில் அல்லது சில சபைகளில் இருப்பது உண்டு. எனவே இதை குறித்து தான் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்கலை. அப்படின்னா அவர்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் ஆராதிப்பதாக இருக்கலாம், துதிப்பதாக இருக்கலாம், குடும்ப ஜபத்தில் ஈடுபடுவதாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறதாக இருக்கலாம், அல்லது வேதத்தை அனுதினமும் தினம் தியானிக்கிறவர்களாக இருக்கலாம், படிக்கிறவர்களாக இருக்கலாம், பிறருக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். இப்படி அனுதினமும் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவருடைய வசனத்தை கை கொண்டவர்களாக இருப்பவர்களே பிலதெல்பியா சபையினர்கள். இன்றைக்கி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு 10வது படிக்கிறவங்க எத்தனையோ பேர் ஊழியக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவுக்கு இந்த உலக பிரகாரமான டாக்டரோ இன்ஜினியரோ டிகிரி படித்தவங்க ஊழியத்துக்கு வராங்கனாக்கா ஊழியம் பண்ணுவது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அவர்களுக்கு நான் இவ்வளோ படித்து நான் ஊழியம் பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணங்கள் அநேகர்கள் இருக்கிறாங்க. எனவே ஆனால் இதில் பார்த்திங்கன்னா 10வது படித்தவங்க கூட டெய்லி பைபிள் படிக்கிறாங்க, டெய்லி கடவுளை மகிமைப்படுத்துகிறாங்க. அதான் இங்கே இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல். அப்போ குறைந்த படிப்பு இருந்தாலும் தேவனை படிப்பதற்கென்று அதை பயன்படுத்துகிறவர்கள், அதே போல் குறைந்த செல்வாக்குகள் இருந்தாலும் அதை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறவர்கள். எத்தனையோ பேர் இல்லாதவங்க கூட இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. ஆனால் இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இல்லையா? எனவே இந்த கொஞ்ச பலனாகிய இல்லாமல் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருப்பாங்க. அவங்க தான் உண்மையாகவே இருக்கப்பட்டவங்க. எனவே அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, கொஞ்ச பலன் என்று சொல்கிறார். எனவே தேவனுடைய வசனங்களை அனுதினமும் கடைபிடிக்கிறவர்கள், கொடுப்பதாக இருக்கட்டும், அன்பு செலுத்துவதாக இருக்கட்டும், அதே சமயத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாலும் அவர்கள் அதை குறித்து யோசிக்காமல் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா கூட அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கிற சிறிய ஆகாரங்களாக இருந்தாலும் அதை ஸ்தோத்திரத்துடன், ஆண்டவரே இந்த ஆகாரத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிறவர்கள் பிலதெல்பியா கூட்டத்தினர்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதான் கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் அனுதினமும் அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்களா. சபைக்கு கூட இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா படித்தவங்க அதிகமான பேர் சபைக்கு போகிறதில்ல, ஐக்கியப்படுறதில்ல, ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல. எத்தனையோ பேர் அவர்கள் படித்த படிப்பினாலும் இருமாப்புகளினாலும் தேவனை தேடாமல் இருக்கிறாங்க, அல்லது தேவனை தேடுவதில் ஒழுங்கும் கிரமமாக தேடுவதும் கிடையாது. ஆனால் இந்த ஏழை எளிய எத்தனையோ கிராமங்களில் பார்த்திங்கனாக்கா அவர்களுடைய ஆராதனை ஒரு சிறிதளவான ஒரு பெரிதான ஒரு இசைக்கருவிகள் இல்லைன்னாலும் ஒரு சிறிதான ஒரு இசைக்கருவிகள் இருந்தாலும், ஏன் இசைக்கருவிகளே இல்லைன்னா கைகளை தட்டி அவர்கள் உற்சாகமாக
ஆராதிக்கிறதெல்லாம் உண்டு. இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். அதான் சொல்றாரு, இந்த பூமியில நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த பூமியில நீங்கள் அநேகர்களால் அவமானப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே நாம் கொஞ்சம் பலன் இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற குணம் இருக்கணும். அதாவது பணக்காரன்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லலை. பணக்காரங்களாக இருந்து மேட்டிமை அடையாமல் தேவனுக்கு கனம் பண்ணி தேவ காரியங்களில் சத்தியத்தில் உட்பட்டு ஜீவிப்போம். அவர்களுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த வேலையின் பிரகாரமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாளந்தின் பிரகாரமாக தேவனை மகிமைப்படுத்துவார்களானால் நிச்சயமாக அவர்களுக்கும் தேவன் திறந்த வாசலை வைக்கிறார். அதேமாரி ஏழைகளாக இருந்தவங்க எல்லாருமே பரலோகத்துக்கு போவாங்கங்கிறதும் கிடையாது. ஏழைகளாக இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு சத்துவத்தை, அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதங்களை, அவர்களுக்கென்று இருக்கின்ற அந்த அறிவுத்திறன்களை தேவனுக்கென்று பயன்படுத்துவார்களானால் நிச்சயமாக அவர்களுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தில் திறந்த வாசலை வைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 16வது அதிகாரம் 20-22 வசனத்தை வரை வாசிக்கலாம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்பதை. ஆமென். இந்த இடத்துல லாசரு என்ற மனுஷனை நாம் பார்க்கிறோம். அவன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் சரீரம் முழுவதும் பருக்கள் நிறைந்தவனாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு சரீரம் முழுவதும் பருக்கள் நிறைந்தவனுக்கு அவன் கை காலே நல்லா இருந்தாலும் அவனுக்கு வேலை கொடுப்பாங்களா? அவனுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில் அங்கே பார்க்குறவங்க அவனை பார்த்துக்கிட்டு பயந்து ஓடுவாங்க இல்லையா? அவனை மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவனை ஒரு வேலை ஒரு ஹோட்டல் வேலை செய்கிறானாக்க அவன் அட்லீஸ்ட் ஒரு மேஜை சுத்தம் பண்ணுற ஒரு வேலையாக இருந்தால் கூட அந்த ஹோட்டல்காரங்க அவனை விருப்பப்பட மாட்டாங்க. இப்போ உடல் முழுவதும் ஒரு பருக்கள் நிறைந்த ஒரு அழகு இல்லாதவனை யாருமே கனம் பண்ண மாட்டாங்க. பார்க்குறதுக்கே அசிங்கமாக ஒரு கேவலமான ஒரு நிலைகளில் இருக்கிறவனை யாருமே அவனை ஒரு சகஜமாக பழக மாட்டாங்க. இப்போ அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு வேண்டிய பலனே இருந்தாலும் அவன் உடல் முழுவதுமான ஒரு பருக்கள் நிறைந்தவனாக இருப்பதினால அவனுக்கு யாருமே வேலை கொடுக்காததினால அவன் எங்கேயாவது குப்பையில் கிடக்கிறத எடுத்து சாப்பிட மாட்டாமா என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். அப்பொழுது அந்த இடத்துல இருக்கின்ற ஒரு ஐஸ்வர்யவானுடைய அந்த வீட்டு பகுதியில் இருக்கின்ற, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் ஒரு குப்பை தொட்டியில் வீசப்படுகின்ற பொருளை எடுத்து சாப்பிட்டு ஜீவனம் பண்ணுறான். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அவனிடத்தில் அவ்வளவு மிகவும் மோசமான நிலைமைகளில் இருந்தாலும் அவன் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பான் அப்படின்னா, அவன் கண்டிப்பாக அந்த ஆகாரத்தை ஸ்தோத்திரத்துடன் சாப்பிட்ருப்பான். ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த நாளில் ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி, ஏன்னா ஜீவனோடு வைத்ததுக்கு நன்றி அப்படின்னு அவன் சரீரத்தை குறித்து அவன் முறுமுறுத்திருக்க மாட்டான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவர்களை ஒரு காரியம் தேவன் நமக்கு செய்யலைன்னா உடனே முறுமுறுத்து தேவனே இல்லை, எனக்கு அதை செய்யலை, ஆண்டவர் எனக்கு செய்யாதனால எனக்கு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிற ஜனங்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் இவனுடைய குணங்களுக்கு வேண்டிய பலனை பார்க்கப்படும் போது, அதாவது ஆபிரகாமின் மடியிலே அவன் இருப்பதை பார்க்கப்படும் போது அவன் நிச்சயமாக அவனுடைய குணம் ஒரு தேவனுக்கு பிரியமான குணமாக இருந்திருக்கணும். அதாவது வறுமையிலும் தேவனை ஆராதிக்கிற குணம், வறுமையிலும் தேவனுக்கு மகிமைப்படுத்துகிற குணம், தேவனை ஸ்தோத்தரிக்கிற குணம், அதுதான் நமக்கும் அவசியம். அது வறுமையில் மாத்திரமல்ல, அவலட்சண வேலைகளில், ஒரு தரித்திரனான வேலைகளில் அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கல, அவனால் வேலை செய்ய முடியல, அந்த அளவுக்கு முகம் முழுவதுமான ஒரு பருக்கள் நிறைந்தவன் அவலட்சண முகமாக இருக்கிறான். இதை பார்த்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் அவன் குப்பை தொட்டியிலிருந்து அவன் ஆகாரத்தை எடுத்து சாப்பிட்றான். நாய்கள் முதற்கொண்டு அவன் பருக்களை நக்கிற்று என்று கூட சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அவன் துர்நாற்றம் அடைத்தவனாக கூட காணப்படுறான். இப்பேற்பட்ட ஒரு நிலைமைகளில் இருந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எனவே இன்றைக்கு அநேக பகுதிகளில், அது கிராம பகுதியாக இருக்கலாம் அல்லது பட்டணங்களில் கூட இருக்கலாம்,
இல்லாதவர்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமாக தேவன் பரலோக ராஜ்யத்தில் தேவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். தான் அவர்கள் இறந்த பிறகு ஆபிரகாமின் மடியில் அவன் இறந்ததாக சொல்லப்படுகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கின்ற படிப்பு திறனை தேவனுக்கு பயன்படுத்துங்க. பைபிள் படிங்க, கடவுளை தேடுங்க. அதோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கின்ற ஒரு ஐஸ்வர்யத்தில் சிறிதளவாவது இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற தன்மையை பாருங்கள். மற்றபடியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யுங்க. நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் இருக்காதீங்க. 24 மணி நேரத்தில் நம்ம அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்ம ஊழியம் செய்யலாம், பைபிள் படிக்கலாம், பிறருக்காக செபிக்கலாம், ஏதோ ஒரு காரியங்களில் ஈடுபட்டு தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆனால் அந்த அட்லீஸ்டான குறைந்தபட்ச நிலைகளில் கூட அநேக கிறிஸ்தவர்கள் இல்லாத ரொம்ப வேதனையாக இருக்குது. எனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற பலனை, ஐஸ்வர்யத்தை, ஆசீர்வாதத்தை, படிப்பை, திறமையை தேவனுக்கென்று பயன்படுத்துங்க. இல்லைன்னா நம்ம நித்திய ஜீவனை அடைய முடியாது என்பதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பலன் இருக்கிறவங்களே அவ்வளோ செய்கிறாங்கன்னாக்க நம்ம அதிக ஆசீர்வாதங்கள் இருக்கிற நாம் எந்த அளவுக்கு நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். தயவுசெய்து யோசிங்க. பாருங்கள், எத்தனையோ பேர் ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க. அவர்களோட சரீர உறுப்புகளில் எவ்வளவோ பேர் குறைபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவர்களே தேவனை அதிகமாக மகிமைப்படுத்துகிறாங்கனாக்கா நாம் சரீரத்திலையும் சரி, அறிவியலையும் சரி, வசதியிலையும் சரி, எல்லாவற்றிலும் அதிகமான ஆசீர்வாதம் இருக்கிற நாம் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்துவது அவசியம் இல்லையா? எனவே வர நாட்களில் கடவுளை மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதினாலேயே தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.